கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து மேற்கு வங்கத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பாரதிய ஜனதா அறிவித்த பந்த் போராட்டம் காரணமாக இன்று மாநிலம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். கொல்கத்தா நகரின் பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் நேற்று அமெரிக்கா சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதால் அதிகாரிகள் பதற்றமடைந்தனர். விமானம் தரையிறங்கிய பிறகே வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டதால் அதிகாரிகள் நிம்மதியடைந்தனர். சர்வதேச அரசியல் கல்வி பயில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்து சென்றார். விமான நிலையத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் லண்டன் பயணம் வெற்றி பெற அண்ணாமலை என்ற ஹேஷ்டேக்கை சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்ய பாரதிய ஜனதா ஏற்பாடு செய்துள்ளது. பாரதிய ஜனதாவின் ஐடி விங் பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி அதனை ட்ரெண்ட் செய்ய கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை நாகர்கோவில் இடையேயும் மதுரை பெங்களூரு இடையேயும் வந்தே பாரத் ரயில் சேவை துவக்கப்பட உள்ளது. இந்த ரயில்களை ஆகஸ்ட் 31 பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சிவன் கழுத்தில் சுற்றி இருக்கும் பாம்பு, அதிமுக கருடன், பாம்பு கீழே விழுந்தால் கொத்தி தூக்கும் என சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த அதிமுக விழாவில் பேசும்போது முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறினார். மக்கள் விரும்பும் தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அண்ணாமலைக்கு பயம் வந்துவிட்டது என்றும் அவர் சொன்னார். தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் நாளை இரவு 8 மணி முதல் செப்டம்பர் 2 மாலை 6 மணி வரை இயங்காது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களில் ஆகஸ்ட் 30 வழக்கமாக நடைபெறும் ஆவண சரிபார்ப்பு நேர்காணல்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தை விமர்சித்த கங்கனாவின் கருத்துகள் பாரதிய ஜனதாவின் ஸ்கிரிப்ட் என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். விவசாயிகளை பற்றியும் அவர்களது போராட்டங்களை பற்றியும் வன்மமாக பேசுவது தவறு என்பது ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கே தெரியும். இது பாரதிய ஜனதா சாணக்கியவாதிகளுக்கு தெரியாதா எனவும் கேள்வி எழுப்பினார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான 50 ஆசிரியர்கள் பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதில் தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் ராஜகுப்பம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத் மற்றும் மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முரளிதரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழகம் முழுதும் உள்ள சாலைகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அமலில் உள்ளது. நடப்பாண்டு இத்திட்டத்திற்கு 5000 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கவுள்ள 27 மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்துதல், புதுப்பித்தல், பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிக விலையுள்ள புற்றுநோய் மருந்துகளை எவ்வித லாபமும் இன்றி மக்களுக்கு வழங்கும் காருண்யா ஸ்பர்ஷம் திட்டத்தை வரும் 29 கேரள அரசு துவங்குகிறது. அதற்காக சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் பினராயி விஜயன் கூறினார். சளி, இருமல், சத்து மாத்திரைகள் உட்பட 156 கூட்டு மருந்துகளால் எதிர்விளைவுகள் இருந்ததால் அவற்றை மத்திய அரசு தடை செய்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு தடை செய்துள்ள 156 மருந்துகளை தமிழகத்தில் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரித்துள்ளது. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியை ஒருவர் தமிழ்துறை முதுகலை 2ஆம் ஆண்டு வகுப்பில் மாணவர்களை ஜாதி பிரிவினை பற்றி பேசுவதாக கூறி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6 நாட்களாக மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் நடிகர் தர்ஷன் சிறைக்குள் தம் அடித்தபடி டீ குடிக்கும் போட்டோ வைரலானது. இதனைத் தொடர்ந்து அவரையும் அவரது கூட்டாளிகளையும் வேறு வேறு சிறைகளுக்கு மாற்ற பெங்களூரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொல்கத்தா பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் பெயரில் பதிவு செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதற்கு கொல்கத்தா காவல்துறையின் பல்வேறு துறைகளின் பணிகளுக்காக வாங்கப்படும் அனைத்து வாகனங்களும் அதிகாரப்பூர்வமாக கமிஷனரின் பெயரில் பதிவு செய்யப்படுவதே வழக்கம் என போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தெர்மாகோல் தயாரிக்கும் கம்பெனியின் பாய்லரில் விழுந்த இளைஞர் முருகன் 90% தீக்காயங்களுடன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். முருகனின் அம்மா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா இளைஞரணி நிர்வாகி சதீஷ்குமார் நேற்று இரவு மர்ம நபர்கள் வெட்டியதில் படுகாயமடைந்தார். தற்போது கோவையில் தனியார் மருத்துவமனையில்
தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது முன்விரோதம் காரணமாக நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதியதில் மதுபோதையில் இருந்த ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சென்னை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் ரேகா நாயரின் ஓட்டுநரை கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவல்லி அருகே செந்தாரப்பட்டி பேரூராட்சியை சேர்ந்த சகோதரர்கள் கோவிந்தராஜ், சீனிவாசன் இடையே எழுந்த சொத்து பிரச்சினை காரணமாக கோவிந்தராஜின் மனைவி சங்கீதா மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். சொத்து பிரச்சினையில் போலீசார் சீனிவாசன் பக்கம் இருந்து கொண்டு நியாயம் வழங்க மறுப்பதாக கூறி அவர் இந்த செயலில் ஈடுபட்டார். அவரை போலீசார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். சீனிவாசன் திமுகவிலும் கோவிந்தராஜ் அதிமுகவிலும் உள்ளனர். சீனிவாசனுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக அவருடைய அண்ணன் கோவிந்தராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அருகில் இருந்த 2 வீலர் விற்பனை கடையில் இருந்த 8 வண்டிகள் எரிந்தன. தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளின் பயன்பாட்டுக்காக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்ட டிராக்டர்கள் 2 ஆண்டுகளாக பயன்பாட்டுக்கு வரவில்லை. டிரைவர் மற்றும் டீசல் செலவுகள் குறித்து அரசு எந்த தகவலும் தெரிவிக்காததால் டிராக்டரை பயன்படுத்த முடியாமல் உள்ளதாக ஊராட்சி நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவில் இணைந்த பபிதா குமாரி போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எதிராக வினேஷ் போகத்தை களமிறக்கி தேர்தலில் அவருக்கு சீட் வழங்க காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன.